அது நான் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய யூடியூபர். என்னடா கொரட்ட சவுண்ட் இப்படி கேக்குது? ஏண்டா இங்க எதுக்குடா நீ கூட்டு வந்த? கையில ஒரு பைனாக்குலர் வர கொடுத்துருக்க. பாஸ் என்ன சொன்னாரு? அந்த இன்னொரு யானை குட்டியை தானே தேட சொன்னாரு. நீ இங்க கூட்டு வந்துட்டு சன்ரைஸ் ஆடாம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி பண்ற? எதே சன்ரைஸும் கிடையாது சன்செட்டும் கிடையாது. நல்லா பாரு இங்க எவ்வளவு விளக்குகள் இருக்குன்னு. நம்ம ஒரு யானையை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம பாஸ் சொன்னது வந்து இன்னொரு யானையை தானே கண்டுபிடிக்க சொன்னாரு. இந்த விலங்குகள் எதுக்கு நீ நோட்டம் விட்டுக்கு இருக்க? இங்க உள்ள எல்லா விளக்குகளையும் நம்ம இடத்துக்கு கூட்டு போறேன். இதாண்டா என்னோட பிளானு. ஏண்டா உன் இஷ்டத்துக்கு பிளான போட்டுக்கிட்டு இருக்க. பாஸுக்கு தெரிஞ்சா என்னாங்கன்னு தெரியல. என்ன அதை சேர்க்காதப்பா. இதெல்லாம் பாஸ் கேட்டா வச்சுக்கவே. என்னது இவ்வளவு விலங்குகளா? நீங்க 2 பேரும் நல்ல கனியா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாரு. ஆமாண்டா நீ சொல்றது பார்த்தா எனக்கே ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் தோணுது. சரி ஓகே, நீ என்ன பிளான் போட்டாலும் அதுக்கு நான் உடந்தையா இருக்கேன். அடுத்து என்ன பிளான் போட போற சொல்லு. அதெல்லாம் ஆல்ரெடி பிளான் போட்டேன்டா. நேரா அந்த இடத்துக்கு போறோம். எனக்கு தெரிஞ்சு அங்க மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்க உள்ள எல்லா விலங்குகளையும் நம்ம கூட்டிட்டு வரோம். இதான நான் போட்ட பிளானு. இதை நம்ம பாஸிட கொண்டு போனா வச்சுக்கவே நம்மள பாராட்டி தள்ளுவாரு. சீக்கிரம் வாடா. ஏண்டா இவ்வளவு பெரிய பிளானா போட்டு வச்சிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடா? என்னடா நீ இப்படி பண்ற? போடா என்கிட்ட. டே வெயிட் பண்ணு. இங்க யாருமே மனுஷங்க இல்ல. இப்ப நீ மாஸ் என்ட்ரி குடுறா. எது மாஸ் என்ட்ரி குடுக்கணுமா? ஏண்டா நம்ம என்ன மாஸ் காட்டாவோட வந்திருக்கோம்? ஐயோ நல்ல வேலைடா, கொஞ்ச நேரத்துல வந்திருப்பான்டா. ஆமாண்டா இங்க ஏகப்பட்ட விலங்குகள் இருக்குடா. இங்க பாடுறா. போச்சு திருடங்க வந்துட்டாங்க. ஆஹா என்னாச்சுன்னு தெரியலையே. நைட்டு 1 மணிக்கு இந்த கத்துறாங்க. ஒரு பேய் வந்திருக்குமா? டே வெயிட் பண்ணுங்கடா, வந்துட்டேன்டா. டே உங்களுக்கு எல்லாம் என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துறீங்க? டே நம்ம வர்றத அந்த குரங்கு கண்டுபிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்டா. கத்து நோட்டி போடுறா. ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான்டா. இது சரிப்பட்டு வராது. ஃபர்ஸ்ட் நம்ம யானையை போய் தேடுவோம். நாளைக்கு நைட்டு இங்க வந்து எல்லா விலங்குகளையும் கூட்டு வந்துருவோம். சீக்கிரம் இங்க ஓடி வந்துரு. நம்ம மாட்டாம இருந்தாதான் நைட்டு வர முடியும்டா. வந்துரு. என்ன 50 பேரும் கத்துறாங்க? முதல்ல அந்த குரங்கு குட்டி தான் கத்துனேன். டே சங்கி மங்கி எதுக்குடா கத்துன? என்னது வாழைப்பழது வேணுமாடா இல்ல பசிச்சுதா? என்னன்னு சொல்றா. ஏவா என்னப்பா இவ்வளவு கேர்லெஸ் ஆகிறதுக்கு இருக்க? 2 திருடங்க வந்து ஆட்டைய போட பார்த்தாங்க. எல்லாம் பேராண்டி என்னல சவுண்டு? எல்லாரும் இந்த கத்துறாங்க. இந்த குரங்கு சவுண்டு தான் அங்கே வாங்கி கேக்குது. எதுவும் பிரச்சனையால கனவுன்னு கண்டானல்ல. ஏதோ திருடங்க வந்தாங்க வேற சொல்லிட்டு இருக்கேன். ஒன்னும் புரியல தாத்தா. டே சங்கி மங்கி என்னடா ஆச்சு? அவன் பேரு சங்கி மங்கி கிடையாதுடா. அவன் பேரு அங்கவை சங்கவை தள்ளவிடா. எடா என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? அந்த புலிக்கிட்ட அவனை கேட்டு பாருங்கடா. அவன் சொல்றது கரெக்ட் தான். 2 பேரு ஒளிஞ்சு வந்தாங்க. நீங்க வரவும் அவங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க. ஆமா என்னத்த பேசிட்டானுங்க. அவனுங்க ஆல்ரெடி ஒரு யானைய வச்சிருக்கானுங்களாம். இதுக்கப்புறம் இன்னொரு யானை தேடிட்டு இருக்காங்க. நாளைக்கு நைட்டு இங்க மறுபடியும் வந்து இங்க உள்ள எல்லா விலங்குகளையும் அவங்க கூட்டு போறாங்களாம். 1 மணி நேரத்துல பொய்யா சொல்லிவிட்டாண்டோய். எல்லாம் பேராண்டி எனக்கு நம்ம இவங்க எல்லாம் வேட்டைக்காரன்னு நினைக்கிறல. இங்க வந்து நோட்டை விட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கைவசம் ஒரு யானை இருக்கு. இன்னொரு யானையை தேடிட்டு இருக்காங்கல்ல. அவங்கள நம்ம காப்பாத்தணுமே. ஆமா தாத்தா, நாளைக்கு நைட்டு வரை இங்க வரேன்னு வர சொல்லியிருக்கானுங்க. நம்ம அவங்களை எப்படியாச்சும் புடிச்சாங்கன்னு புடிச்சிட்டு அவங்கிட்ட உள்ள யானையுமே நம்ம காப்பாத்தணுமே. ஆமா பாவம் அந்த யானை, அதையும் காப்பாத்துங்க. சரி நம்ம அதுக்கு ஒரு பிளான் போடுவோம். நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த விலங்குகள்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இன்னைக்கு நான் ஒரு 25 பேரை சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் நான் இப்ப சொல்ல ஸ்டார்ட் பண்ணவா? குருசாமி, ராஜேஷ், ஜெனித், காளிராஜ், கார்த்திகேயன். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாய். இன்னும் உள்ள பேர்லாம் நான் வீடியோக்கு நடுவில் சொல்லுவேன், வீடியோ கடைசியில சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேவா? தாத்தா இன்னும் என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க படுங்க தாத்தா, நான் காவலுக்கு இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ல, அவங்க வரமாட்டாங்க. நீ படுல பேசாம. இல்ல தாத்தா, நம்மள நம்பி இவ்வளவு விலங்குகள் இருக்கு. இவங்களுக்கு ஒன்னா நமக்கு தூக்கம் வராதுன்னு இதுக்கு ஏதாச்சும் நான் ஒரு வழி பண்ணணும். நாளைக்கு காலை பண்றேன். நீங்க படுங்க தாத்தா. சித்தப்புன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஆளைய காணுமே. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் கொரட்டோட தூக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி தெரியல. அவர் பூகம்பமே வந்தாலும் எந்திரிக்க மாட்டாரு தெரியுமா? நண்பர்களே இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 திருட்டு பயல நம்ம கையங்காலமா பிடிக்க போறோம். அதுக்கு அடுத்து அவங்க கிட்ட ஒரு யானை குட்டி இருக்கான். இன்னொரு யானை வேற தேடிட்டு இருக்கானுங்க. இந்த 2 யானையை கண்டுபிடிச்சு நம்ம ஜூவுக்கு நீயும் அட்மிஷனா போட போறோம் ஓகேவா? என்னது அவ்வளவு சீக்கிரமா விடிஞ்சு போச்சு? நான் கூட லேட்டா நினைச்சேன். நான் நைட்டு படுக்கவே 11 மணி ஆகி போச்சுல. எனக்கு இல்ல ஒரு பையங்கானு. ஆஹா எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ. ஒரு டாடி சமைச்சுக்கிட்டு இருப்பாரோ. எல்லாம் டாடி காலை
காலங்காத்தால சமைச்சுக்கிருக்காதுல எங்க ஆளக்கான அவரையுமே ஆத்தாடி இவங்க எங்க போய் தோஞ்சாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம வேற ஒரு உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ. இல்ல நேத்து நைட்டு ஏன் கூட தான் படுத்து தூங்குனாங்க. இப்ப பார்த்தா 3 பேருமே இங்க வந்து படுத்துட்டு இருக்காங்க. ஏல டாடி என்னல இங்க படுத்துருக்க. ஏல மவனே பிராங்க்லின் என்னல ஆச்சு. என்னைய விட்டுட்டு 3 பேரும் கட்டில போட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ ஒருவேளை காத்தவளன்னு இங்க வந்து படுத்துட்டீங்களா. ஏல பிராங்க்லினே ஏல கூப்பிட்டோட எந்திரிக்காம நல்லா தொங்கிட்டு இருக்கானே அவன். ஏல மவனே நான் வந்து தெரியுமா தெரியாதல இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்து படுத்து என்னல பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல டிரைவர் அங்க என்ன கத்திட்டு இருக்க இங்க ஓடியா. டாடி எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க. நேத்து நைட்டு நம்ம கூட தானே படுத்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு. இல்ல டிரைவர் நேத்து நடக்கூடாது நடந்து போச்சுல. 2 திருட்டு பயலுக வந்து நம்ம விலங்குலாம் நோட் அவுட் போயிட்டு இருக்காங்கல்ல. அதான் காவலுக்கு 3 பேரும் இங்கே படுத்து தூங்கிட்டான். இல்ல என்னல சொல்ற திருட்டு பயலுக வந்தாங்கல. ஆத்தாடி நம்ம இடத்துக்கு வந்து நம்மள்ட்ட மிருகங்களே பாத்துட்டு போயிருக்காங்களே. அதாம்ல பேராண்டி பிராங்க்லின் வந்து ரொம்ப கவலையில இருக்கான்ல. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் கைவசம் ஒரு யானை குட்டி ஒண்ணு இருக்காம்ல. அதே நம்ம காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன சித்தப்பே இங்க ஒரு பிரச்சனை நடந்து பிரளயமே நடந்திருக்கு. நீ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு அசால்ட்டா வந்துட்டு இருக்கியா? தாத்தா எனக்கு இதெல்லாம் நினைச்சு தூக்கமே வரல. இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு. காவலுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கான் தாத்தா. இல்ல ஆம்பளமாவனே ஒரு 4-5 செக்யூரிட்டியை வந்து வேலைக்கு எடுத்து எனக்கு மூலையில முறை நிக்க வச்சிருமா. என்ன நான் சொல்றது. எது செக்யூரிட்டியா? இல்ல அதெல்லாம் வேணாம்ல. வேற ஏதாச்சும் வழி இருக்கும்ல. இல்ல ஒண்ணு பண்ணுவோம். சிசிடிவி கேமரா போட்டுருவோமா? இல்ல தாத்தா சிசிடிவி கேமரா போட்டுடலாம். ஆனா ஒரு ஆள் காவலுக்கு இருக்கணும். இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆளை தெரியும். நாங்க போய் அவனை கூட்டு வரவா? இல்ல யாரெல்லாம் காவலை கூட்டு வர்றா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல காவலுக்கு ஆளை கூப்பிட போறான். நெக்ஸ்ட் ஒரு 5 பேர் சொல்லுவோமா? கவிந்தர், ஆனந்த் ராகுல், ரத்னவேல், யுவன், ஸ்ரீவந்த், வெற்றிவேல். உங்க எல்லாருக்கும் ஹாய். எல்லாம் அவனே எனக்கு ஒரு டவுட். இப்ப யார நீ காவலை கூட்டு போயிட்டு இருக்க அது சொல்ல. செக்யூரிட்டியாத சித்தப்பே நான் இப்ப எங்க வந்துகிட்டு இருக்கேன்னு மட்டும் பாரு. எல்லாம் என்னல அவனே கருப்பசாமி கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்க. ஒருவேளை அவருக்கு தான் காவலை கூப்பிட போறிய. அவரெல்லாம் கூப்பிடல சித்தப்பே. இன்னொரு ஒரு ஆள் இருக்காரு. அவரை தான் நம்ம இனிமே வளர்க்க போறோம். காவலுக்கும் அவரை தான் வச்சுக்க போறோம். அதான் கருப்பசாமி கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு போலாம் வந்தேன். ஐயா கருப்பசாமி எங்களை நம்பி நிறைய மிருகங்கள் இருக்கு. அவங்களுக்கு காவலா நீ ஒரு நாய்க்குட்டி வச்சிருப்பீன்னு அதை எங்க கூட குடுக்குறியா? இல்ல என்ன சொல்ற. கருப்பசாமி நாய்க்குட்டி போய் கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டாருல்ல. அதெல்லாம் கொடுப்பாரு சித்தப்பு. அந்த நாய்க்குட்டியுமே கருப்பா இருக்கும் சித்தப்பு. நல்லா காவல் நாய் அது. கருப்பா அந்த நாய்க்குட்டியில இருந்து நம்மளோட பொறுப்பு. நான் அந்த நாய்க்குட்டியை வளர்த்துக்கிறேன். அது நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பயம் இல்லாம காவலா இருக்கும்னு. என்னது ஏதோ மலை மேல நின்னுட்டு இருக்கு. இல்ல மவனே இங்க பாருல. சித்தப்பே நான் சொன்னா பாத்தியா? இதுதான் அந்த நாய்க்குட்டி. கருப்பசாமியோட நாய்க்குட்டி சித்தப்பு. இந்த வருது பாத்தியா? இது சாதாரண நாய்க்குட்டி இல்ல சித்தப்பு. இதெல்லாம் வேட்டைக்கு போகும்போது கருப்பசாமி தான் கூட்டு போவாராம். இது நம்ம காவலுக்கு இருக்கும். இது நம்ம இன்னிலிருந்து வளர்ப்போம் சித்தப்பு. எந்த பயனும் நம்ம ஜூக்குள்ள நுழைய முடியாது தெரியும்ல. எல்லாம் மவனே செம்மையான ஒரு ஐடியா போட்டிருக்கல. ஆமா இதுக்கு பேர் என்னல? ஐயா கருப்பசாமி இந்த நாய்க்குட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னிலிருந்து நாங்க அதை பாதுகாக்கிறோம் சித்தப்பே. இதுக்கு பேர் எதுவும் நமக்கு யோசிக்க தோணல. நீ ஏன் யோசிச்சு ஒரு நல்ல பேரை வச்சு விடு. இல்ல இதுக்கு ஒரு கெத்தான பேர் வைக்கணும்ல. எனக்கு ஒரு பேர் தோணுதுல. இதுக்கு வேட்டையன்னு பேர் வச்சிருவோமே. இது வேட்டையனா சித்தப்பு? பேர் அம்சமா இருக்கு சித்தப்பு. நல்ல கெத்தாவும் இருக்கு. டே வேட்டையா எப்படியா அவனுக்கு அந்த பேர் பிடிச்சிருக்காடா? கிளம்பானே இது ஒரு மாதிரி சவுண்ட் விடுதுல. அப்ப எனக்கு தெரிஞ்சு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல. அப்ப ஓகே. இன்னமே இதோட பேரு வேட்டையன்னு. இவன் எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருப்பேன். நமக்கு ஒரு காவலா இருப்பேன். நம்ம ஜூக்கு ஒரு காவலா இருப்பேன். என்னடா வேட்டையா கரெக்டா? எல்லாம் மவனே எனக்கு ஒரு டவுட். இப்ப நம்ம வேட்டையான கூட்டு வந்தாச்சுல. இவங்க நைட்டு ஒரு 2-3 பேர் சேர்த்துக்கிட்டு இங்க வருவாங்க. அவங்க எப்படி கைங்களும் பிடிக்கிறது? அப்படி பிடிச்சாதானே அவங்களுக்குள்ள யானை குட்டி எங்க இருக்குன்னு பார்த்து அதை நம்ம காப்பாத்தி கொண்டு வர முடியும். நீ சொல்றது கரெக்ட் தான் சித்தப்பு. இதுக்கு நம்ம ஒரு பிளானை போடுவோம். அந்த பிளான் போட்டதுக்கு அப்புறம் அவனுங்க 3 பேரும் வருவானுங்க. கைங்களும் பிடிச்சிருவான். தாத்தா இங்க பாத்தீங்களா நம்ம வேட்டைன்னு வந்து இங்க வந்திருக்கான் பாருங்க. எல்லாம் பேராண்டி இன்னும் நாய்க்குட்டியை கூட்டு வந்திருக்கீங்க. ஆமா இந்த நாய்க்குட்டி எங்க உள்ளதுல எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இது நாய்க்குட்டியை பார்த்தா வச்சுக்கவே கருப்பசாமி கிட்ட அதானே. ஆமல கருப்பசாமி நாய்க்குட்டி தான் இது. இதுக்கு நாங்க வேட்டைன்னு பேர் வச்சிருக்கோம். ஆமா தாத்தா இதுக்கு வேட்டைன்னு பேர் வச்சிருக்கோம். இன்னில இருந்து இவன் நமக்கு கூட தான் இருப்பான். நம்ம நல்லா பாத்துக்கணும். அவன் நம்ம நல்லா பாத்துக்குவேன். எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்களே. என்னது இது? கருப்பா ஒரு நாய்க்குட்டி இருக்கு. இவன் யாருன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு கருப்பசாமியோட இந்த நாய்க்குட்டியும் குதிரையும் வந்துச்சு அதுதானே? எப்படா மைண்டி இத கண்டுபிடிச்சிட்ட? இதெல்லாம் உனக்கே தெரியாது. ஆனா எனக்கு செம்மையா தெரியும். இது கூட ஒரு குதிரை ஒண்ணு இருக்கும் தானே? ஆமாண்டா குதிரையும் ஒண்ணு இருக்கும். சரி இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு நைட்டு வர்றவங்கள கைங்களும் பிடிக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பரா ஒரு பிளான் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு மூலையில போயிட்டு ஒளிஞ்சுக்குவோம். அவனுக்கு எப்படி நடுவுல தான் வருவானுங்க. நான் ரெடி சொன்னோட்டி 50 பேரும் அப்படியே வந்து பிடிச்சிருவான். எல்லாம் பேராண்டி ஐடியா சூப்பரா இருக்குல்ல. ஓகேல நான் தான் உங்களுக்கு லீடரு. நான் சொல்றத நீங்க கேட்கணும் சரியா? ஆமா நீங்க சொன்னது இந்த இடம் தானா?
பார்த்தா அப்படின்னு தெரியலடா, ஏதோ லைட் மட்டும் எரியுது. நீங்க சொல்ற மாதிரி விலங்குகள் எதையுமே காணுமேடா. என்னடா நீ போய் சொல்லி வேற எதுவும் இடத்த கூட்டு வந்திருக்கீங்களா? தலைவரே நாங்கெல்லாம் ஒன்றும் பொய் சொல்லல, அங்க பார்த்தா உங்களுக்கே புரிய வரும், வாங்க போவோம். இல்ல அம்பிட்டு பேரும் அலாட்டாருங்களே, வந்தாச்சுக்கவே இது வழியா தானே வருவாங்க. இல்ல டாடி, நான் இருக்க இடத்த பத்தியா ஒருத்தவனால கண்டுபிடிக்க முடியாது. இங்க இருந்து பார்த்தாச்சுக்கவே 1 கிலோமீட்டர் தெரியுதுல அப்படியே. நீ பாட்டுக்கு நேரத்துல துமுக்கடி நீ விழுந்துடாது சித்தப்பு. பிளான் ஃபுல்லா கேன்சல் ஆகி போறோம், பொறுமையா இரு. அமைதி அமைதி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். 3 பேர் அங்க நின்னு நம்மள தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. நடக்கறாங்க வந்துட்டாங்க. ஏண்டா என்னடா இங்க ஒரு வேலியை மட்டும் காணும். நீங்க அன்னைக்கு வரும்போது இங்க வேலி இருந்துச்சா இல்லையாடா? தலைவரே நாங்க வந்தே ஒரு நாள் இருக்கோம், மறந்து போச்சு தலைவரே. வர்றாங்க கேர்ஃபுல்லா இருங்க. தாத்தா தெரியுதா? இல்ல மாயாண்டி தெரியுதுல, என்னைய கடந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இல்ல ஆமல எனக்கு தெரியுது, அவங்க சென்டருக்கு தான் வர்றாங்க. நம்ம போட்ட பிளான் மாதிரி சென்டருக்கு தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. நான் சொன்னோட்டி வந்து புடிச்சிருவோம். ஏய் சிசியன்ஸ், எப்பறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க? வேற லெவலா இருக்குடா, ஏகப்பட்ட விலங்குகள் இங்க இருக்கே. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா அப்படியே சைடு வாங்க, நாங்களாம் அப்படியே வந்துடுறோம். எல்லாம் இருங்கள, நான் தான் ஃபர்ஸ்ட் போகணுமா, அதை சுத்தம் மறந்துட்டேனே. இப்ப பாரு யாருக்கு தெரியாம கைகளமா போய் பையனை புடிச்சு போடுறேன் பாரு. போனா இதோடய தான் போவாங்க. அந்த வந்துடல கரெக்டா அந்த புல்லுக்கிட்ட வந்துட்டல. இதுக்கு அடுத்து கொஞ்சம் முன்னாடி போய் நிக்கணும், அதானே? நான் சொல்றேன் அப்படியே போங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அங்கனே நின்னுக்கங்க. இப்ப பாருங்க நெக்ஸ்ட்னா இன்னும் எப்படி போய் கைங்களமா அவங்கள பிடிக்குது பாருங்க. அந்த சைடு ஓனா தாத்தா இருக்காரு, இந்த சைடு ஓனா நான் இருக்கேன். இல்லையே இது கரெக்டா இருக்காதே. இந்த மரத்துக்கிட்ட போய் நின்னோம்னா வச்சுக்கங்களே, கரெக்டா இங்க இருந்து பார்த்தா தெரியும். இங்க இருந்தா ஓடி வருவாங்க இவங்க. ஓகே, இப்ப 2 பேரும் வந்துட்டீங்களா? 3ஆவதால நான் இருக்கேன். இப்படி பைய போவோம், பேசாம போனாதான் கரெக்டா நிப்பானுங்க. எனக்கு என்னமோ அது சரியா படல. இங்க நம்மளை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. என் கண்ணுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. போய் பாப்போமா? எல்லாம் தம்பி எங்க போய் பாக்குற? அதுல அவனையும் கைங்கெல்லாம் பிடிச்சாச்சு, மாட்டிக்கிட்ட நீ. என்னடா அது, நம்ம வர்றது எப்பறம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இங்க ஒருத்தர் இருக்கானா? ஆத்தாடி, என்ன இங்கன ஒருத்தர் இருக்கேன். இது சரிப்பட்டு வராது. இந்த சைடு மட்டும் தான் இருக்கு, வந்துருங்க. எங்கடா அந்த சைடு சித்த பண்ணிக்கணும்? ஐயோ கவுத்துட்டாரா. யாருக்கிட்ட தப்புச்சம்மா இல்லையா? ஆஹா என்னடா அது நாய்க்குட்டி. அட்ரஸ் அக்க வேட்டையா மா சென்ட்ரி கொடுத்து நின்னுட்டு இருக்கான் பாரு. ஆஹா சுத்தி முத்தி எல்லாரும் வந்துட்டானுங்களே, பின்னாடி அவன்களும் வந்துட்டானுங்க. ஏண்டா என்னை கூட்டு வந்து மாட்ட விட்டீங்களா? போங்கடாங்கிட்டு. தம்பிகளா, இதுக்கு மேல நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க. எல்லாம் உண்மையை சொல்லுங்களே. அந்த 2 யானை குட்டியும் எங்கேல வச்சிருக்கீங்க? டேய் நாங்க கேக்குறது உங்களுக்கு புரியலையா? நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, யார புடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. ஒழுங்கா சொல்லிருங்க. எல்லாம் 1 மணி நேரத்துல அவங்கள பிடிச்சாச்சு. அண்ணே நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாதுண்ணே. டேய் நீங்க 3 பேரும் யாருன்னு எனக்கு தெரியும்டா. ஒழுங்கு மரியாதை அந்த யானைக்குட்டி எங்கே வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கடா. எல்லாம் சொல்லுங்களே, இல்லைன்னா வச்சுக்கீங்களே போலீஸ்ட போட்டு கொடுத்துட்டேன் பாத்துக்க. இல்ல தம்பிகளா உண்மையை சொல்றீங்களா இல்லையா? இல்லன்னா வச்சுக்க அவ்வளவுதான். நேத்து வந்தாங்க பத்தீங்க 2 பேரு, அவங்க தான் பேசிட்டாங்க. இதெல்லாம் அத வச்சு நாங்க சொல்றோம். ஏண்டா உங்க வேலை தானடா அது. ஆஹா போச்சுடா, இப்ப நம்ம கைங்களும் மாட்டிக்கிட்டோமே. ஆமா நேத்து என்னடா பேசுனீங்க? தலைவரே அவங்க போட்டு வாங்குறாங்க. நேத்து நாங்க பேசும்போது இங்க யாருமே இல்ல. நாங்க இங்க இல்லாம இருக்கலாம்டா, ஆனா இங்க உள்ள விலங்குகளுக்கு நல்லா காது கேக்கும்டா. நீங்க என்ன பேசுவீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தலைவரே அவங்க நம்மள்ட்ட போட்டு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாண்டா கரெக்ட் தான். இனிமே ஒரு பேரும் வாயை திறக்காதீங்க, அமைதியா இருங்க ஓகேவா? என்ன இதோ போன் இருக்கு சவுண்ட் கேக்குது. ஓ ஓம்புட்டா. டேய் எவனோ உனக்கு போன் பண்ணிட்டு இருக்கான்டா. என்ன ஸ்டெப் பண்ணுவான்? இல்ல அட்டன் பண்ணி நீ போட்டு வாங்கி ஆனைக்குட்டி எங்க இருக்குன்னு கேளு. என்னடா டே நேரங்க நேரத்துல போன் அடிச்சிருக்கீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த யானைக்குட்டி எங்க வச்சிருக்கீங்க? அதே இடம் தானே? தலைவரே மெயின் ரோட்டுக்கிட்ட பண்ண வீடு இருக்குன்னு அதே இடத்துக்கிட்ட தான் வச்சிருக்கேன். ஆஹா போச்சுடா டே, சொதப்பிட்டான்டா அவன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அவனை வேலைக்கு வைக்காதீங்கன்னு. பாத்தீங்களா அப்ப? சரிடா டே நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க. நான் வந்து 2 பாய்ஸ் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வர்றேன். சொன்ன புரிஞ்சாடா? புரிஞ்சிச்சு தலைவரே. நானும் ராசப்பனும் இங்க கட்டில போட்டு தான் படுத்து கிடக்கும். நீங்க எப்ப வேணா வரலாம், நாங்க முழிச்சுக்கிட்டே தான் இருப்போம். தெரிஞ்சு போச்சு சித்தப்ப. நமக்கு ஏதோ வந்து ஹைவே பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருக்காமே, அங்கதான் போகணும். எல்லாம் இங்க பக்கத்து ஊர்ல ஹைவே பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருக்கு, அதானோ? எல்லாம் மவனே நானும் டேடி இங்க இருக்கேன். நீ மாயாண்டியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா? ஓகே சித்தப்ப, நானும் மாயாண்டி போயிட்டு வந்துடுறான். போலீஸுக்கு போன் அடிச்சு இங்க வர சொல்லி இவங்கள அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்துருவோமா? ஆமாண்டா அது வேற பண்ணணுமோ? தாத்தா இவன் சொன்ன மாதிரி போலீஸுக்கு போன் அடிச்சு அப்படியே சொல்லி விட்டுருங்க. இல்ல பேரண்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ல, நீ போயிட்டு வந்துரு. ஓகே தாத்தா. நண்பர்களே நம்ம இதுவரையும் 10 பேர் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப சொல்லிடுவோமா? ரைசூல், அஃப்ராஸ், பசுபதி, ரினு, ஜெய் பிரகாஷ், சாய் சரண், உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாய். இன்னும் ஒரு 10 பேர் இருக்கு. அதெல்லாம் போற போக்கல அப்படியே சொல்லிடுறோம். என்னப்பா நீ மட்டும் பேரா சொல்லிட்டு இருக்க?
இருக்க. நான் கொஞ்சம் பேர் சொல்லவா? முகமது, தமிழரசன், ஜெய் ஆகாஷ், அபினாஷ், சஞ்சீவ் குமார், ராஜ்குமார். அவங்க எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். டே மாயண்டி, அவங்க சொன்னாடி இதுவா இருக்குமோ? டேய் பாக்குறது இதே மாதிரி தான்டா இருக்கு. அங்க பாரு அந்த பில்டிங் ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள யானைக்குட்டி சவுண்ட் கேக்குது. எது யானைக்குட்டி சவுண்ட் கேக்குதா? உனக்கு மட்டும் இங்க இருந்துடா கேக்குது? நான் என்ன சொல்றேன்னு அங்க பாரு, அது இருக்கு பாரு. ஆமாண்டா மாயண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். உள்ளுக்க தான்டா அந்த யானை இருக்கு. நான் போயிட்டு அவங்க 2 பேரும் திசை திருப்பிடு எங்கேயாச்சும் கூட்டு ஓடிடுறேன். நீ அப்புறம் யானைக்குட்டியை கூட்டு வந்துடுறியா? அப்போ ஓகேடா மாயாண்டி, நீ இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் வந்து அங்க இந்த இடத்த விட்டு போ விட்டுறா. நான் போயிட்டு அதை கூட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி விஷயத்துலலாம் அண்ணே ஜித்து ஜில்லாடி. இப்ப பாரு எப்படி மிமிக்ரி பண்ணி 50 பேரையும் ஓட வைக்கிறேன்னு பாரு. அண்ணே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு நம்ம பாத்து வந்துடுவோம் என்னன்னு. ஆமாண்டா டே, ஏதோ மாடு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது, போயிட்டாங்கன்னு என்னன்னு பாரு. எது மாடு கத்துற மாதிரி கேட்டுச்சா? எனக்கு பூனை கத்துற மாதிரிலாம் கேட்டுச்சு. ஒருவேளை ரெண்டுமோ? டேய் இது நான் வளர்க்குற பூனை மாதிரியே கத்துது. டேய் எங்கடா போனா பூனைக்குட்டி? ஒருத்தன் க்ளோஸ், இன்னொருத்தன் மட்டும் இங்க படுத்து கிடக்கேன். அவனை எப்படியாச்சும் இங்க இருந்து ஓட விட்டுறானோ. என்ன பண்ணுவான்? அங்க போய் நின்னுக்கிட்டு இப்போ ஒருத்தன் ஓடுனா பாத்தீங்களா? அவன் வயசுல கத்தனம்னா இவன் தெரிச்சிருச்சு ஓடி வந்துருவேன். அண்ணே இங்க வாங்கனே ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு. சீக்கிரம் படுத்து கிடக்காதீங்க, இங்க உடியாங்க. ஆஹா, என்னடா அது? இங்கிட்டு போனா இப்ப இங்கிட்டு சவுண்ட் கேக்குது. என்ன தப்பு தொடர்ந்ததுலையே? டே தம்பி நின்றா தம்பி, ஏதோ அதிசயம் அது இதுன்றியே. என்னத்த அதிசயத்தை பார்த்தான் தெரியலையே. ஒருவேளை பூனைக்குட்டி பெருசு பூனைக்குட்டியா மாறிச்சோ? நல்ல வேலை, எப்படியோ மாயாண்டி சொன்ன மாதிரி 2 பேரும் திசை திருப்பி ஒவ்வொரு இடத்துக்கும் ஓட விட்டுட்டேன். இப்ப நம்ம தான் போய் கூட்டு வரணும். டே யானைக்குட்டி, உன்னை காப்பாத்தாண்டா நாங்க வந்திருக்கோம். இங்க கூட வாடா. டே யானை, நாங்க பேசுறது புரியுதா? எப்படி நீங்க பேசுறது எனக்கு புரியுது. எப்பா ஃப்ராங்க்லினே, சீக்கிரம் அந்த யானைக்குட்டி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துரு. 2 பேரும் ஓடி இருக்கானுங்க, வர லேட் ஆகும் போல. டே யானைக்குட்டி, நீ என்ன நம்புறன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு ஜூ ஒன்னு வச்சிருக்கோம்டா. உனக்கு விருப்பமா இருந்தா நீ அங்க வந்து இருக்கலாம்டா. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு. ஆனா இன்னொருத்தனை நீங்க காப்பாத்தணும். என்னோட நண்பன் அவனும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். என்னோட நண்பனை பார்த்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. எங்க இருக்க என்ன பண்றான்னு தெரியலையே. ஏப்பா இந்த யானைக்குட்டியோட நண்பனையும் காணுமாப்பா. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன், அவனே கண்டுபிடிச்சிருங்க. அப்படியாடா? நீ ஒன்னும் கவலைப்படாத யானைக்குட்டி, உன்னோட நண்பனை கண்டுபிடிக்க வேண்டிய என்னோட பொறுப்பு. டே மாயாண்டி, சட்டு போட்டு லொக்கேஷனை ட்ராக் பண்ணி எங்களுக்கு அமுச்சு விடு. நான் சித்தப்பா வர சொல்றேன். நானும் சித்தப்பன் போயிட்டு இந்த யானையை கூட்டு வந்துடுறோம். நீ இதை கூட்டு ஜூக்கு போயிடுறியா? நண்பர்களே, பேலன்ஸ் உள்ள பேர்லாம் நம்ம சொல்லுவோமா? முருகன், கார்த்திகேயன், குருசாமி, ஜெயக்குமார் வந்து மலேசியாவான். ஹாய் ப்ரோ. அப்புறம் வந்து ஆர்யா. இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாய். இன்னும் ஒரு 5 பேர் இருக்கு, அதை நம்ம கடைசியில் சொல்லுவோமா? எல்லாம் அவனே இங்கிட்டு தான் அந்த லொக்கேஷன் காட்டுதுல்ல. ஆனா இங்க எங்கட யானைக்குட்டி இருக்கு கண்ணுக்கே தெரியலையே. இந்த லொக்கேஷனா நமக்கு என்ன அக்யூரேட்டாவா லொக்கேஷன் வர போகுது சித்தப்பு. இங்க பாரு, தண்ணி செம்மையா மலை மேல வந்துட்டு இருக்கே. நல்லா குளுக்குளுன்னு இருக்கு. இங்கே பேசாம பட்டு தூங்கிடலாம் போலயே. எல்லாம் அவனே அந்த மலை மேல பத்தி ஒரு குகை மாதிரி இருக்கு. ஒருவேளை அங்கே எது இருக்குமா அந்த நாய்க்குட்டி? ஆமா சித்தப்பு, இருந்தாலும் இருக்குமோ. சரி உடியா போயிட்டு அங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துருவோம். ஏ யானைக்குட்டி இங்க இருக்கியா? இன்னும் யாரையுமே காணும். சித்தப்பு தெரியுது சித்தப்பு. நீ சொன்ன மாதிரி இதுக்குள்ளதான் அந்த யானைக்குட்டி இருக்கு. எப்படியோ நம்ம அந்த யானைக்குட்டியோட ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. வராதிங்க, யாரு நீங்க? அதை சொல்லுங்க. டே தம்பி, உன்னோட ஃப்ரெண்டு டம்போ இருக்கான் பத்தியா? அவன் அனுப்பிதானே நான் வந்தேன். அவன் எங்க கிட்ட தான் இருக்கான். உன்னையும் அவங்க கூட்டோட சொன்னான்டா. எது என் நண்பன் டம்போ உங்ககிட்ட இருக்கானா? ஆமா, டம்போட வாசனை உங்ககிட்ட இருந்து வருது. ரொம்ப நன்றி எங்களை கண்டுபிடிச்சதுக்கு. எனக்கு அழுகா வருது. ஆமா, நான் இருக்கிற இந்த இடத்த நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, டெக்னாலஜி. சரி ஓகே, நம்ம டம்போ இருக்கிற இடத்துக்கு போமா? ஆமா, அதோட பேர் டம்போ. உன்னோட பேர் என்னடா? அவனோட பேரு டம்போ, என்னோட பேர் ரெயின்போ. எப்படி இருக்கு பேரு? ஓ, உன்னோட பேர் ரெயின்போவாடா. நல்லா கடா பேரு. போய் பாத்தியா? டம்போ ரெயின்போவாமே. ஆமலம்மாவனே, எப்படியா நம்ம 2 யானைக்குட்டியும் வெற்றிகரமா கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர்ல இது. நண்பர்களே, எப்படியே வெற்றிகரமாக 2 யானைக்குட்டியும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாச்சு. இன்னொரு 5 பேர் இருக்கு. பிரதீப், சுபிக்ஷா, திவ்யா, பிரகாஷ், அதுக்கப்புறம் கலைசெல்வன், ராஜா. உங்க எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோல கமெண்ட் பண்ண, நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஸ்டெப்பு, நம்மளோட ஜூக்கு வந்து புதுசா 2 நல்வரவு வந்திருக்கு. அந்த திருட்டு பயலையும் கைகளமா பிடிச்சி போலீஸ்ட கொடுத்தாச்சு. அதே மாதிரி அவங்க கிட்ட உள்ள ஒரு யானையை கண்டுபிடிச்சு இன்னொரு யானையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்க உடியா ரெயின்போ, உடியா இங்க பத்தியா? இங்க ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கு. இங்க நீ எதுக்குமே பயப்படக்கூடாது. ஓகேவாடா? என் நண்பன் ரெயின்போ வந்துட்டான். ரெயின்போ எப்படா இருக்க? பார்த்து 1 வாரம் ஆச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா.
உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களையும் கண்டுபிடிச்சு அவனையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. நண்பா டம்போ உண்மையில நீ தானா அது? பார்த்து டே அழுகாதரா. இங்க பாடுறா, ஏகப்பட்ட விலங்குகள்லாம் இருக்குடா. இவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தான்டா. எதுக்கு நீ பயப்படாத, நானும் உன் கூட தானே இருக்கேன். இவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க, ஓகேவா? ஆமாண்டா, இங்க கரடி, குரங்கு, புலி, அதுக்கப்புறம் குதிரை, இது மூலம் ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கு. இப்ப நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, இன்னும் என்னென்ன விலங்குகள்லாம் வரப்போகுதோ. ஓ அப்படியா? அப்ப இந்த இடம் சூப்பரா ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலி. ஆமா ஜாலி. மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லி விட்டுரு. நண்பர்களே, எப்படியோ நம்ம ஜூக்கு 3 திருடங்க வந்தாங்க, அவங்களையும் பிடிச்சாச்சு. நம்ம ஜூவை நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போறோம் நண்பர்களே. அதோட வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நிறைய லைக் கொடுத்து விட்டுருங்க, நிறைய ஹைப்லாம் கொடுத்து விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.